Tata IPL 2024 Fantasy Team Prediction in Tamil. Match number 56, Tuesday, 7th May 2024, time 7:30 p.m. Arun Jaitley Stadium, New Delhi, and Jio Cinema and Star Sports நேரடியாக காணலாம். Pitch report. IPL போட்டிகள் 2 இன்னிங்ஸ் சராசரி ஸ்கோரின் படி நாங்கள் முதல் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அதிக ஸ்கோரை பார்த்தோம். பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகமான ஸ்கோர் பார்க்கலாம். ஆடுகளம் பந்து வீச்சாளர்களுக்கும் பேட்ஸ்மேன்களுக்கும் சமநிலையான உதவியை வழங்குகிறது. ஸோ போத் போலிங் அண்ட் பேட்டிங்கான ஒரு பிச்சுன்னு இதை சொல்றாங்க. அதை நம்ம ஸ்கோர் கார்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். யார் யாருக்கான பேட்டில் பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல் அண்ட் ரிஷப் பண்ட், இந்த 2 பேருக்கான ஒரு பேட்டில் Tuesday match. Key points in Arun Jaitley Stadium. ஆவரேஜான முதல் இன்னிங் ஸ்கோர் 157 அண்ட் ஆவரேஜான ரெண்டாவது இன்னிங் ஸ்கோர் 145. ஆவரேஜான முதல் இன்னிங்ஸ் 4 6, ரெண்டாவது இன்னிங்ஸும் 6, 4 சிக்ஸர்ஸும் முதல் இன்னிங்ஸும் ரெண்டாவது இன்னிங்ஸும் 1. அண்ட் ஆவரேஜான முதல் இன்னிங்ஸ்ல 7 விக்கெட் லாஸ் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் லாஸ் ஆவரேஜ். ஆவரேஜான பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் 65, ரெண்டாவது இன்னிங்ஸில் 67. ஆவரேஜான போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 41 முதல் இன்னிங்ஸில், இரண்டாவது இன்னிங்ஸில் 97. அண்ட் ஆவரேஜான ஃபாஸ்ட் 20 அண்ட் ஸ்பின் ரெண்டாவது இன்னிங்ஸில் 37. ஆவரேஜான ஸ்பின் 11 விக்கெட் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 30. டோட்டலாக 86 மேட்ச் விளையாடி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு 39 தடவையும், பேட்டிங் செகண்ட் 46 தடவையும் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில நடந்திருக்கு. டெல்லி கேபிட்டல் அட் அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல 84 மேட்ச், அதுல 32 மேட்ச் டெல்லி வின் பண்ணியிருக்காங்க. அதை விட அதிகமா 43 மேட்ச் டெல்லி லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெல்லி ரெக்கார்டட் த லோயஸ்ட் டோட்டல் இன் IPL அட் கொல்கட்டா இன் 2017, 66க்கு 10. டேவிட் வார்னர் scored most of the runs in Arun Jaitley Stadium, 1047 ரன் 35 இன்னிங்ஸ்ல. மோஸ்ட் ரன்ஸ் ரிஷப் பண்ட் அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 128 8 விக்கெட்ல. அண்ட் டெல்லி கேபிட்டல் ரெக்கார்டட் ஹையஸ்ட் டோட்டல் IPL win in 2011, 231 for 4 in Arun Jaitley Stadium. டெல்லி கேபிட்டல்ஸ் அடித்த அதிகபட்சமான ஸ்கோர். ஃப்ரேசர் மெக்கர்க், இவர் தான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட். 65 ரன் 18 பால் அடிச்சிருக்காருங்க ஃப்ரேசர் மேக்கர். அதுக்கப்புறம் 27 பால்ல 84 ரன் அடிச்சிருக்காரு இந்த சீசன் IPL 2024ல. ஸோ டெல்லி கேபிட்டல் இருக்கிற ஃப்ரேசர் மேக்கர் ரொம்ப டேஞ்சரஸான பேட்ஸ்மேன். 18 பால் 50 அடிக்கிறதே பெரிய விஷயம். 65 ரன் அடிச்சிருக்காரு. 27 பந்துல 84 ரன்கள். இன்னும் ஒரு 5 பால் ஆடினார்னா செஞ்சுரி போட்டிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான பிளேயர் ஃப்ரேசர் மேக்கர். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிள் டெல்லி கேபிட்டல் 6வது இடத்துலையும் அண்ட் ராஜஸ்தான் ராயல் 2வது இடத்துலையும் இருக்காங்க. இப்போ ஜிடி பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்ல 4 வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 மேட்ச் இருக்கு. 3க்கு 3மே வின் பண்ணா கூட அவங்க எங்க வருவாங்க அப்படின்னா 7 வின்னிங்ல வருவாங்க. இந்த 7 வின்னிங் வந்தா கூட இங்க -1.320 இருக்கு. இந்த ஜிடி சென்னை கூட ஒரு மேட்ச் விளையாடணும். ஸோ ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அப்படியே ஜெயிச்சாலும் 11ல் 7. ஸோ 11ல் 7ன்னு வரும்போது ரன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இவங்களுக்கு பிளே ஆஃப்க்கான வாய்ப்பு கம்மி. இவங்க 11ல் 3, இவங்களுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பும் கம்மி. இதே சேம் சினாரியோ தான் பஞ்சாபும் ஜிடியும். 11ல் 4 வின்னு, 3 மேட்ச் ஆடினாங்கன்னா கூட 7 வின்னு, மைனஸ் ரன் ரேட்ல இருக்காங்க. அட் த சேம் டைம் RCB 11ல் 4 வின்னு. ஸோ இன்னொரு 3 மேட்ச் வின் பண்ணால் கூட 7 பாயிண்ட் வருவாங்க. இவங்களும் மைனஸ். ஸோ அப்படியே தட்டு மாதிரி பாசிட்டிவ்ல வந்தால் கூட இங்கே 0.072. ஸோ இந்த இடத்த மேபி பிடிக்கலாம். மேபி இவங்க எல்லா மேட்சும் தோக்குற பட்சத்தில் இந்த ரன் ரேட் எல்லாம் யாராலையும் தொடவே முடியாத ஒரு ரன் ரேட் டாப் 3ல இருக்கு. ரன் ரேட் பயங்கரமான ரன் ரேட்டா இருக்கு. ஸோ இந்த SRH LSG இருக்காங்க. இந்த SRH LSGல 10ல் 6 வின்னு. ஸோ இவங்க 4 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா 10 வின்னு வரும். ஸோ இவங்க எல்லாமே 8 வின் வரும். ஸோ இவங்க மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க 11ல் 6 வின்னு, இன்னொரு 3 மேட்ச் 3 வின் பண்ணாங்கன்னா 9. ஸோ இந்த 2 டீம் கண்டினியூஸாக தோக்கும் பட்சத்தில் இவங்க கண்டினியூஸாக ஜெயிக்கிற பட்சத்தில் 9 வின்னு. ஸோ டாப்ல வரலாம். ஸோ எப்படி வேணாலும் பாயிண்ட்ஸ் டேபிள் மாறலாம் இந்த டாப் 5க்குள்ள. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன்.
பிலோ 150 வந்து 22 தடவையும், பிலோ 150 to 169 23 times, 170 to 189 22 times, and above 190 17 times. அருண் ஜெட்லி ஸ்டேடியம் வென்யூ T20 ஸ்டேட்டஸ். டோட்டலாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் 37 தடவையும், பேட்டிங் செகண்ட் 46 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் டெல்லி கேபிட்டல் 231 for 4 அந்த 2011ல். லோயஸ்ட் ஸ்கோர் 66 ரன்னுக்கு ஆல் அவுட். இதுதான் மெயின் பிக்சர். நம்மளுடைய மெயின் பிக்சரில் பார்ப்போம். டெல்லி கேபிட்டல் இது 2023 ஸ்கோர் 162 ரன் அடிச்சிருக்காங்க. குஜராத் 163 அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட், ஸ்பின்னுக்கு 0 விக்கெட். ஸோ ஃபாஸ்ட் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023ல் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருந்த டைமில் இந்த 18.1 ஓவர்ஸில் குஜராத் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற குஜராத் வந்து சேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு டீம். ஏப்ரல் 27, 2024ல் டெல்லி கேபிட்டல் 257 for 4, மும்பை இந்தியன்ஸ் 247 for 9. இது பேட்டிங் பிச்சா போலிங் பிச்சா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதில் தான் ஃப்ரேசர் மேக்கருக்கு 84 ரன் அடிச்சிருப்பாரு 28 பாலில். அண்ட் திலக் வர்மா 63 ரன் அடிச்சிருப்பாரு. முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டு, ஸ்பின்னுக்கு 2 விக்கெட். இதில் எல்லாருமே ஒரு விக்கெட். சாவ்லா எக்கானமி படி 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஏன்னா மொத்தமாகவே 4 விக்கெட்டு தான் இங்கே விட்டுருக்காங்க. ஸோ மும்பை தான் 9 விக்கெட் விட்டுருக்காங்க. அதனால தான் ஃபாஸ்ட்டுக்கு 8 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும். இந்த ஆர்டர் சலம் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஸோ இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசர் மேக்கருக்கும் இந்த ஆர்டர் சலமும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராகவே இருப்பாங்க. இந்த 2 பேருமே ஒரே மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஏப்ரல் 24, 2024 டெல்லி கேபிட்டல் 224 for 4, ஜிடி 220 ரன்களுக்கு 8 விக்கெட். இதில் பேண்ட் 88 ரன் நாட் அவுட். இந்த மேட்சும் பேட்டிங் ட்ராக்கா போலிங் ட்ராக்கான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சாய் சுதர்ஷன் ஒரு 65 ரன் அடிச்சிருப்பாரு. இங்கே பாருங்க, பேண்ட்டு, சாய் சுதர்ஷன், திலக் வர்மா, ஸோ இவங்க எல்லாருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனை இதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இதுலேயும் ஆர்டர் சலம் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆர்டர் சலம் ஒரு மெயின் பிக். அதுக்கப்புறம் ஜேசர் ஃப்ரெக்மர்க் ஒரு மெயின் பிக் அண்ட் ரிஷப் பண்ட் ஒரு மெயின் பிக். ஒரு 3 பிளேயர் வந்து ஒரு மஸ்ட் பிக்கா. ஸ்ட்ராட்டஜி படி, இதில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி படி ஒரு டீம் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே காம்பினேஷன்ஸில் நம்ம எடுத்துருவோம். ஏப்ரல் 20, 2024 சன்ரைசர் 266 for 7, டிராவிஸ் ஹெட் 89 ரன். இவர் யாரு? ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான்னு பார்த்துக்கோங்க. நட்டு, குல்தீப், இந்த 2 பேர் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஜேசர் ஃப்ரேசர் 18 பால் 65 ரன் அடிச்சிருப்பாரு. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்காவே இருக்காரு. இதையும் நம்ம மைண்ட் செட் பண்ணணும். ஸோ 226 for 7, 199 for 10. இது வந்து போலிங் ட்ராக்கா பேட்டிங் ட்ராக்கான்றது இந்த 3 ஸ்கோர் கார்டு 2024 அந்த 3 ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணி கொள்ளலாம். ஸோ நம்ம எந்த மாதிரியான டீம்ஸ் வந்து பிக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 1 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 5 விக்கெட். அதில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 7 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும். நடராஜன் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ 2 பேர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே டிராவிஸ் ஹெட் 89 ரன், இங்கே ஜேசர் ஃப்ரெக்மர்க் 65 ரன். ஸோ இந்த 65 ரன், இந்த 4 விக்கெட், ஸோ இந்த 2 பிளேயரில் யார் உள்ளே வருவாங்கன்றதை நம்ம ஸ்கோர் கார்டில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர், பேண்ட்டு, ஆர்டர் சலம், இந்த 3 பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க நாளைக்கு மேட்ச்சில். முதல் இன்னிங்ஸோடைய சராசரி ஸ்கோர் இதெல்லாம் ப்ரீவியஸ். இது 179, 157. டெல்லியோட ஹையஸ்ட் ஸ்கோர் 207 அண்ட் இந்த வெனிலோட லோயஸ்ட் ஸ்கோர் 80. ராஜஸ்தான் ராயல் 222 222 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 115. ஃப்ரேசர் மெக்பர்க் 233 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் லாஸ்ட் 10 மேட்சஸ் இன் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 8 தடவையும், ரெண்டாவது பேட்டிங் 2 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான பவர் பிளே ஸ்கோர் 58, டெத் ஓவர் ஸ்கோர் 56. ஸோ பவர் பிளே அண்ட் டெத் ஓவரில் தான் மேக்ஸிமம் விக்கெட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. 8 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 28 மேட்ச் டோட்டலாக டெல்லி 13 அண்ட் ராஜஸ்தான் ராயல் 15 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டலுடைய பாசிபிள் பிளேயிங் 11: பிருத்வி ஷா, ஃப்ரேசர் மேக்கர், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப், சாய் ஹோப், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், அபிஷேக் போரல், கலீல் அகமத் அண்ட் இஷாந்த் சர்மா. ஸோ இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வார்னர் விளையாடுறதில்ல. பிருத்வி ஷா நம்ம ஸ்கோர் கார்டில் பார்ப்போம். ஃப்ரேசர் மேக்கர், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப், இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இவர் வந்து ஒரு 4 டீம் போறீங்க, 2 டீமில் பிக் பண்ணுங்க, 2 டீமில் ட்ராப் பண்ணுங்க. அக்ஷர் பட்டேலும் 2 டீம், குல்தீப் யாதவ் மஸ்ட், அதுக்கப்புறம் அபிஷேக் போரல்,
கலீல் அகமது, இஷாந்த் சர்மா. ஸோ இந்த போலிங் டிபார்ட்மெண்ட்ல இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் இருக்கிறது இல்லை, மாறி 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 வராங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறது குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் டிஃபால்ட்டாக இருக்காங்க. சாய் ஓப்பும் வர்றதில்லை. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது பிருத்வி ஷாவும் சில மேட்ச் இருக்குது, ஃப்ரேசர் மெர்கட், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டெப், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ். நம்ம ஸ்கோர் கார்டில் ஒரு ஸ்கோர் கார்ட்லையும் யார் யார் 11ஸில் விளையாடிருக்காங்கன்றதை டீட்டெயிலாக அங்கே பார்ப்போம். டெல்லி கேபிட்டலுடைய லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல் ரிஷப் பண்ட் 398 ரன், ட்ரிஸ்டன் ஸ்டப் 277 ரன்கள், ஜேசர் ஃப்ரெக்மெர்க் 259 ரன்கள், முகேஷ் குமார் 7 மேட்ச்ல 13 விக்கெட், குல்தீப் யாதவ் 8 மேட்ச்ல 12 விக்கெட். ஸோ இவங்க எல்லாமே லீடிங் பெர்ஃபார்மர் ஃபார் டெல்லி கேபிட்டல் இன் டாடா ஐபிஎல் 2024. நெக்ஸ்ட் பிருத்வி ஷாவுடைய 8 விக்கெட்டும் ஆவரேஜும் சுமாராகவே இருக்கு. ஸோ இவர் வந்து டிராப். அபிஷேக் போரல் சில டைம் வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாங்க. வெனியூல 5 மேட்ச் 99 ரன், 24 ரன் ஆவரேஜ், அண்ட் 8 விக்கெட்ல 8 ரன் ஆவரேஜ். ரீசெண்டாக வந்து ஒரு மேட்ச் மட்டும் 41 ரன் அடிச்சிருக்காரு. ட்ரிஸ்டன் ஸ்டப் ஒரு மேட்ச் 44 ரன், 8 விக்கெட்ல, வெனியூல 3 மேட்ச் 84 ரன்கள், சில மேட்ச் நாட் அவுட், அண்ட் 42 ஆவரேஜ் இந்த வெனியூல. ரிஷப் பண்ட் 10 மேட்ச் 385 ரன், 55 ரன் ஆவரேஜ், அண்ட் 26 ரன், 930 ரன்கள், 40 ரன் ஆவரேஜ். ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். 88, 41, 27 கீப்பிங், ஸ்டெம்பிங், கேச்சஸ் இதுலலாம் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வரும். அது இல்லாமல் ஓப்பனிங் ஒரு 4 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ட்ரீம் டீமில் ஒரு இடம் பெறுவார். அக்சர் பட்டேல் 15 மேட்ச் 104 ரன், 13 விக்கெட், அண்ட் ஒரு மேட்ச் 0 விக்கெட் வெனியூல. லலித் யாதவ், ஜேசர் ஃப்ரெக்மெர்க் இங்கே தாங்க மெயின் திங். லாஸ்ட் மேட்ச் 12 ரன், அதுக்கு முன்னாடி 65 ரன், 84 ரன், 23 ரன், 56 ரன், 54 ரன்கள். ஸோ லாஸ்ட்டாக 12 ரன் அடிச்சதுனால இந்த மேட்ச் இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். அண்ட் ஜெய் ரிச்சர்ட்சன் ஒரு சில மேட்ச் விளையாடுறாரு, ஒரு சில மேட்ச் விளையாடல. ஆண்ட்ரிக் நாஜாம் ஒரு சில மேட்ச் விளையாடுறாரு, ஒரு சில மேட்ச் விளையாடல. லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட், வெனியூல 7 மேட்ச் 6 விக்கெட், 8 விக்கெட்ல 6 மேட்ச் 8 விக்கெட். இஷாந்த் சர்மா 13 மேட்ச் 15 விக்கெட், இருந்தாருன்னா அவர் எடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அதே மாதிரி கலீல் அகமது வெனியூல ரொம்ப புவர் பர்ஃபார்மராக இருக்காரு, 8 மேட்ச் 3 விக்கெட். சாய் ஓப் 2 மேட்ச் 46 ரன், 13 ஆவரேஜ். ஸோ புவர் பர்ஃபார்மர். இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராகவே இருப்பார். 2 மேட்ச்ல 6 விக்கெட் வெனியூல. ஸோ மஸ்ட். முகேஷ் குமார் இருந்தாருன்னா இவரும் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இந்த மேட்ச்ல இருப்பார். இது எல்லாமே ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், ஆவரேஜான இன்னிங்ஸ். அண்ட் கலீல் அகமது, இஷாந்த் சர்மா, அண்ட் ஆண்ட்ரிக் நாஜியா, அண்ட் முகேஷ் குமார், அண்ட் கலீல் அகமது டெத் ஓவர்ஸ். அண்ட் பிளேயர் பேட்டில் பார்ப்போம். சாய் ஓப், ஒய் சகால் 2 விக்கெட். ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா சகால், சந்தீப் சர்மா அண்ட் பராக் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. பிருத்வி ஷா, ட்ரெண்ட் போல்ட் கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால பிருத்வி ஷாவை ட்ராப் பண்ணுறது நல்லது. அஸ்வின் கிட்ட 2 தடவையும், சகால் கிட்ட 2 தடவையும். ஃப்ரேசர் மெர்கர், ட்ரெண்ட் போல்ட் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ட்ரிஸ்டன் ஸ்டப், அஸ்வின் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயலுடைய பாசிபிள் பிளேயிங் 11. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், பட்லர் வந்து இம்பாக்ட் பிளேயர், வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ கேச்சிங், இந்த இது ரன் அவுட், இந்த பாயிண்ட்ஸ்லாம் வராது, வெறும் பேட்டிங். ஸோ இவர் அடிச்சாருன்னா பாயிண்ட்ஸ் வரும், அடிக்கலைன்னா பாயிண்ட்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர். சஞ்சு சாம்சன், ரியான் பராக் கன்சிஸ்டன்ட் காமிக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ரன். எட்மயருக்குலாம் வாய்ப்பு கிடைக்கிறதுல கிடைச்சாலும் ஒரு 20 ரன்ஸ் தாண்ட மாட்டேங்கிறாரு. டேவிட் ஜூரல் சம்டைம் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு சில மேட்சஸ்ல வந்து ஒரு 40 to 50 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஆவேஷ் கான் ஒரு மஸ்ட் பிக், ட்ரெண்ட் போல்ட் ஒரு மஸ்ட் பிக். சகால் வந்து லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் போட்டு 62 ரன், நல்லா வாரி வழங்கி 50 ஆஃப் செஞ்சுரிலாம் போட்டார். ஸோ 4 ஓவருக்கு 62 ரன், விக்கெட் எதுவுமே எடுக்கல. அதுவும் நம்ம ஸ்கோர் கார்டில் பார்ப்போம். ஸோ வேர்ல்டு கப் T20 இருக்காரு. ஸோ இவரும் வந்து இந்த மேட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வேர்ல்டு கப்பில் பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க, மேபி என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த பயத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ராஜஸ்தான் ராயலுடைய லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல் 2024 409 ரன்கள் ரியான் பராக். ஸோ இதுதான் வந்து மெயின் திங்காக இவர் இருப்பார். அண்ட் சஞ்சு சாம்சன் 385 ரன், அண்ட் ஜார்ஜ் பட்லர் 319 ரன்கள், ஒய் சகால் 13 விக்கெட், அண்ட் ஆவேஷ் கான் 11 விக்கெட். ஸோ இந்த 2 பிளேயரும் மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பாங்க. அட் த சேம் டைம் சஞ்சு சாம்சன், பட்லர், ரியான் பராக்லேருந்து ஒரு 2 பிளேயரை மட்டும் பிக் பண்ணுங்க. ஒரு ரிஸ்கியாக ட்ரை பண்ணதுனால ஜார்ஜ் பட்லரை ட்ராப் பண்ணுங்க. ஒரு சில 2 டீமில் ட்ரை பண்ணுங்க, கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வெனியூல 22 ரன் ஆவரேஜ், அண்ட் 8 விக்கெட்ல 24 ரன் ஆவரேஜ். ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 67, 24, 104 நல்ல கன்சிஸ்டன்சி காட்டுறாரு. ஸோ மஸ்ட் பிக்காக இருப்பார். ஜார்ஜ் பட்லர் 8 விக்கெட்ல 35 ஆவரேஜ், அண்ட் வெனியூல 58 ரன் ஆவரேஜ். ஸோ வெனியூல ஒரு பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 107 ரன்கள் 100 ரன்கள் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா 4 மேட்ச்சில் 2 டீம் ட்ரை பண்ணிங்கன்னா 2 டீமுமே கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சஞ்சு சாம்சன் 17 மேட்ச் 301 ரன் 23 ரன் ஆவரேஜ். வெனியூவில் 4 மேட்ச் 53 ரன் 13 ஆவரேஜ். அண்ட் லாஸ்ட் மேட்ச் இவரும் டக் அவுட்டு, ஜாஸ் பட்டரும் டக் அவுட்டு. ஸோ இந்த 2 பேர் காம்பினேஷனோட மஸ்டாகவே 2 டீம் வந்து ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் 2 பேரையும் போடுங்க. ஸோ நல்ல இம்பேக்ட் இருக்கலாம். அதே மாதிரி பட்லர் பார்த்தீங்கன்னா அவர் போன சீசன் ஒரு மேட்ச் டக் அவுட் ஆனார். ஆனால் தொடர்ந்து 5 மேட்சுமே டக் அவுட் ஆனார். அந்த சீரீஸில் 5 மேட்ச் தொடர்ந்து டக் அவுட் ஆனார். அந்த மாதிரி ஒரு சினாரியா வரும் பட்சத்தில் பட்லரை 2 மேட்ச் ட்ராப் பண்ணிங்கன்னா ஒருவேளை பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா நம்ம கிராண்ட் லீக் பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். ஸோ எல்லாமே ஒரு அனாலிசிஸ், எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஒரு கன்ஃபர்மேஷனாக 100% இவங்க அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த ஒவ்வொரு டீம்லேயுமே வந்து அனலிஸ்ட் இருப்பாங்க, போலிங் கோச், பேட்டிங் கோச் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்களால கூட அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சிம்ரன் ஹெட்மயர் இவருக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதிகபட்சம் ஒரு 27 ரன் தான் அடிச்சிருக்காரு. ட்ரீம் டீமில் இவர் வரவே மாட்டேன்றாரு. ஸோ இவரை ட்ராப் பண்ணலாம். டேவிட் ஜூரல் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸில் 52 ரன் பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அந்த டைம் உள்ளே வந்துடுறாரு. ரோமன் பவல் ஒரு இம்பேக்ட் பிளேயர். இவருக்கும் வாய்ப்பு வந்து ஒரு 28 ரன்னுக்கு மேலே ஒரு லாஸ்ட் 8 மேட்சாக அடிக்கல. ஸோ இவருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. ரியான் பராக் இவர் ப்ரொமோஷனில் உள்ள வராரு. 3 மேட்ச் 74 ரன். லாஸ்ட் மேட்ச் ஒரு 77 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு 34 ஒரு நல்ல பாயிண்ட்ஸ், 76 ரன், 54, 84, 43, 32. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ட்ரீம் டீமில் உள்ளே வராரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் 22 மேட்ச் 4 விக்கெட் அண்ட் வெனியூவில் 8 மேட்ச் 5 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட்ஸ். அண்ட் சந்தீப் சர்மா 17 மேட்ச் 19 விக்கெட், 8 மேட்ச் 7 விக்கெட். வெனியூவில் ரீசெண்டாக 1-2-5-5. இவர் மஸ்ட் பிக் பிளேயர். எல்லா மேட்சஸும் ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் 10 மேட்ச்சில் 14 விக்கெட் அண்ட் வெனியூவில் 11 மேட்ச் 16 விக்கெட். ஸோ வெனியூ பர்ஃபார்மன்ஸ் படி இவரை வந்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். ஏன்னா லெஃப்ட் ஆர்முக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருக்குது. சகால் வெனியூவில் 3 மேட்ச் 4 விக்கெட், 19 மேட்ச் 22 விக்கெட் 8 விக்கெட்டில். லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட்ஸ். ஆவேஷ் கான் 8 விக்கெட்டில் 4க்கு 4 5க்கு 5. ஸோ ஆவரேஜாக எல்லா மேட்சஸுமே பாருங்கள் 0 விக்கெட்டே இருக்காது. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் ஆவேஷ் கான். ட்ரெண்ட் போல்ட் ஆவேஷ் கான் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட், ரவிச்சந்திரன் அஸ்வின். மிடில் ஓவர்ஸில் யுஸ்வேந்திர சகல். ஸோ பட்லர், குல்தீப் யாதவ், ஆண்ட்ரிக் நார்ஜியா, ஜே ரிச்சர்ட்சன் 2 விக்கெட்டும். முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. சஞ்சு சாம்சன், அக்ஷர் பட்டேல் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. குல்தீப் அண்ட் நார்ஜியா கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஹெட்மயர் எல்லா பவுலர்ஸ் கிட்டையும் ஒவ்வொரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ யார் போட்டாலும் அவுட் ஆகிறாரு. ரோமன் பவல், அக்ஷர் பட்டேல், கலீல் அகமது ஒரு விக்கெட்டும், குல்தீப் கிட்ட 2 விக்கெட்டும். அண்ட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ஆண்ட்ரிக் நார்ஜியா கிட்டையும் முகேஷ் குமார் கிட்டையும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ரியான் பராக், அக்ஷர் பட்டேல் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. இது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கான ஒரு பிளேயர் பேட்டில். இது எல்லாமே இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் எவ்வளோ ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ ஆவரேஜ், அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி காம்பினேஷன்ஸில் நம்ம டீம் வந்து பிக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெனியூ. இப்போ தான் மெயின் பிக்சர். இந்த மெயின் பிக்சரில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஜேசர் ஃப்ரெக்மர் 14 பால் 23 ரன் 164 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. இவர் வந்து மஸ்ட் பிக். அண்ட் அக்ஷர் பட்டேல் 66 ரன், அந்த மேட்ச் 43 பால் 66 ரன் அடிச்சிருக்காரு. அட் த சேம் டைம் பேண்ட்டு, ட்ரிஸ்டன் ஸ்டப். ஸோ ஓவரால் ஒரு 4 பேர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் வாரியர் 3 விக்கெட்டு அண்ட் நூர் அகமது 1 விக்கெட். அதே மாதிரி இங்கே போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்ஜியா 1 விக்கெட்டும். அந்த இவர் தான் மெயின் பிளேயர். ஸோ இவர் குல்தீப் யாதவ் மெயின் பிளேயர். ஸோ 2 விக்கெட். இந்த முகேஷ் குமார், அக்ஷர் பட்டேல் வந்து பேட்டிங் ப்ளஸ் போலிங்கிறதுனால இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக அக்ஷர் பட்டேலை இது பண்ணலாம். முகேஷ் குமார் 50-50 ஆப்ஷன்ஸில் கொண்டு போகலாம். ஆண்ட்ரிக் நார்ஜியா, கலீல் அகமது இவங்கெல்லாம் 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம கொண்டு போகணும். ரொட்டேஷன் முறையில் கொண்டு போகணும். அடுத்த மேட்ச் ஏப்ரல் 20. இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட் 89, அபிஷேக் சர்மா 37 ரன்கள், நிதிஷ் ரெட்டி அண்ட் ஷபாஸ் அகமது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 59 ரன்கள். ஸோ இந்த 4 பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஸோ இதில் விக்கெட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் 4 விக்கெட், முகேஷ் குமார் 1, அக்ஷர் பட்டேல் 1. ஸோ இந்த 3 பிளேயர் ரிப்பீட்டடாக வராங்க. இதை நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஜேசர் இங்கே பாருங்க, 18 பாலில் 65 ரன் 5. 18 பாலில் பாருங்கள் 7 + 5 12 பாலில் 4-6. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் 361. ஸோ அதனால தான் இவர் வந்து மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். அதே மாதிரி அபிஷேக் போரல் 42 ரன் அடிச்சிருப்பாரு. அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப், ரிஷப் பண்ட் ஒரு 44 ரன். ஸோ 3 பிளேயர், பிரேசர் மெர்கர், அபிஷேக் போரல் அண்ட் ரிஷப் பண்ட். அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் ஒரு 6 ரன் அடிச்சிருப்பாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் 4 விக்கெட்டும், நிதிஷ் ரெட்டி ஒரு 2 விக்கெட்டு
அண்ட் மாயங்க் மார்க்கண்டே ஒரு 4 விக்கெட், 2 விக்கெட். அடுத்தது ஏப்ரல் 27 பாருங்க, ஃப்ரேசர் மெக்பர்க், அபிஷேக் போரல் இந்த 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது இங்கே டாப் ஆர்டர் 3 பேருமே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப் 48 ரன், பேண்ட் 29 ரன். ஸோ எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அக்ஷர் பட்டேலும் 11 ரன் அடிச்சிருக்காரு, 6 பால்ல ஒரு 6ம் அடிச்சிருக்காரு. இங்கே எல்லாருமே ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இன்னிங்ஸில் பாருங்க, ரெண்டாவது இன்னிங்ஸில் கலீல் அகமது 2 விக்கெட், முகேஷ் குமார் 3 விக்கெட், இந்த ரஷிக் சலாம் 1 விக்கெட். இங்க பாருங்க, ரஷிக் சலாம் 1 விக்கெட். ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. முகேஷ் குமார் பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு, இவர் வந்து மஸ்ட் பிளேயர். மீதி எல்லாமே வந்து ரொட்டேஷன் முறையில நம்ம கொண்டு போறது தான். கலீல் அகமது, லிசா வில்லியம்ஸ், அக்ஷர் பட்டேல் இவங்க எல்லாமே ரொட்டேஷன் முறையில நம்ம கொண்டு போக வேண்டும். இங்க ட்ரீம் டீம் பாருங்க, ட்ரீம் டீம்ல யார் யாரெல்லாம் ரிப்பீட்டடா வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ரிஷப் பண்ட் ஒரு பிளேயர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து. ஃப்ரேசர் மெக்கர் 2 பிளேயர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மூணாவது பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல். ஸோ 3 பிளேயர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஆர் சலாம்ங்கிற ஒரு மஸ்ட், ஆர் சலாம். ஸோ 4 பிளேயர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதே மாதிரி குல்தீப் யாதவ் ஒரு 5 பிளேயர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மீதி எல்லாமே இந்த முகேஷ் குமார், கலீல் அகமது இவங்கெல்லாம் வந்து ரொட்டேஷன் முறையில் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ ரொட்டேஷன் முறையில் பயன்படுத்தும் போது நம்ம ஏதாவது ஒரு மேட்ச் இந்த ட்ரிஸ்டன் ஸ்டப் இவங்கெல்லாம் ரொட்டேஷன் முறையில் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஒரு ரொட்டேஷனில் ஒரு பிளேயரை நம்ம வந்து மாற்றி பிக் பண்ணலாம். முகேஷ் குமார் ஒரு மேட்ச் பிக் பண்ணுங்க, இவர் ட்ராப் பண்ணிட்டு கலீல் அகமது பிக் பண்ணலாம். ஸோ வேற யாராவது இஷாந்த் சர்மா வராங்க, வேற யாராவது வராங்கன்னா மாற்றி பிக் பண்ணலாம். இந்த 5 பிளேயர் வந்து டிஃபால்ட் பிளேயராக வச்சு ஒரு டீம் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ட்ரம்ப் கார்டு பிளேயர் ரோமன் பவல், அபிஷேக் போரல், சிம்ரன் ஹெட்மயர் அண்ட் கலீல் அகமத். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் ஜே ஃப்ரேசர் மெக், ரியான் பராக், அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜாஸ் பட்லர். ஸோ இதுதான் இந்த ஃபேண்டசி டீமுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்கோர் கார்டெலாம் நல்லா ரிவ்யூ பண்ணுங்கள், நல்ல டீம்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.